ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நான் பாப்பா, யோகு, அத்தை 3 பேரும் பாட்டியை பார்க்கறதுக்காக மெரோலிக்கு போகிறோம். பாட்டி வந்து ஒரு 6 மாதம் கிட்ட சென்னையில் இருந்தாங்க. அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தாங்க. குளிர் காலம் வந்துட்டா பாட்டி ஊருக்கு போயிடுவாங்க. அங்கே தான் இருந்தாங்க. இப்போ தான் இங்கே டெல்லிக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். பாருங்க பாப்பாவை. யோகுவா ஹாய் சொல்லு. வாங்க போகலாம். எல்லாரும் ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அத்தை வந்து பழம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு கடைக்கு போயிருக்காங்க. அவங்க வாங்கிட்டு வந்தோடனே நாங்கள் எல்லாரும் கிளம்பிடுவோம். யோகு பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தூக்கு 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 தூக்க சொல்லிகிட்டே இருக்கா பாரு. வீட்டில் இருந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நான் பாப்பா யோகு 3 பேர் முன்னாடி போயிட்டோம் ஆட்டோ கேட்குறதுக்காக. அத்தை மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அத்தை வந்ததுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறிட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பயங்கர வெயிலாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூடாக இருந்துச்சு. தாங்க முடியல, அவ்வளோ வெயில். டிராஃபிக் வேறு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பின்னாடி வந்தோடனே காமிச்சிட்டு இருந்தாங்க அவங்க பாட்டி காருடா அப்படின்னு. அவன் உடனே காமிச்சதுக்கப்புறம் நான் போகணும் பார்க்க, வாங்க போகலாம் ஈவினிங் திரும்ப வரும்போது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அடம் பண்ணான். இல்லைடா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன். பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து பாட்டியோட கை முருகன் அண்ணா இருக்காங்க. அவங்க தூக்குனாங்க. அவளை தூக்கினோன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. இதை எப்படி தான் பண்ணுவாள்? புதுசாக வெளியில் எங்கேயாச்சும் போனானா யாராவது புதுசாக பார்க்குறா தூக்கிட்டாங்கன்னா உடனே அழுக ஆரம்பிச்சிருவா. இப்போ பாட்டி நாங்கள் போகும்போது தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் எழுந்திரிச்சு வந்தாங்க. அப்புறம் யோகை பார்த்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன்டா அப்படி இழைச்சி போயிருக்க, சாப்பிட்றானா இல்லையா, என்னம்மா பண்ணுறாவன், ஏன் இப்படி கிறங்கிட்டான் ரொம்ப விட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அவனை பற்றி தான் தெரியும் பாட்டி, உங்களுக்கு அவள் சாப்பிடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் ஆரம்பிச்சிட்டா. அவளுக்காக பொம்மைலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க, அதில் விளையாட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அத்தை வந்து பாட்டிக்காக வாங்கிட்டு வந்தது ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பாட்டியும் அத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க. பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் செட்டிலாக ஆரம்பிச்சிட்டா. அவளாக போய் அங்கே எங்கேயும் விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் அதுக்கு யோவுக்கு சாப்பாடு பண்ணி தரேன்னு அவங்க கொடுக்க சொன்னாங்க. யோவுக்கு பிடிச்ச ஃபேவரட் பரோட்டா தான். அவங்க வீட்டு பக்கத்தில் நிறைய கேரளா கடைகள் இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி மலபார் பரோட்டா நம்ம ஊரில் கிடைக்கிற பரோட்டா தான் இந்த மாதிரி பேக்கெட்டில் பண்ணி விற்கிறாங்க. ஒரு பாக்கெட்டில் 5 இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து சூடு பண்ணி லைட்டாக ஆயில் தடவி சூடு பண்ணி சாப்பிட்டா போதும். அப்புறம் சிக்கன் கறி பண்ணியிருந்தாங்க. அதுவும் முட்டையும் அவிச்சு வச்சுருந்தாங்க. அது கூட யோகு கொடுத்தாங்க ஊட்ட சொல்லி. யோகு பார்த்திங்கன்னா ஊட்டினா தான் சாப்பிடுவான். எவ்வளோ அது பண்ணாலும் சாப்பிட மாட்டான், வச்சுட்டே இருப்பான். நான் ஊட்டினா கூட அவ்வளோ டைம் எடுத்துக்குவான், சீக்கிரம் சாப்பிட மாட்டான். அவனுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஊட்டிட்டு என்னையும் சாப்பிட சொன்னாங்க. நான் எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்புறம் சாப்பிட்றேன்னு உட்காந்து விளையாடிட்டு பாட்டி கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் வாங்க பாட்டி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பாட்டியை கூப்பிட்டேன். பாட்டி சொன்னாங்க, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டு படுத்தேன், எனக்கு பசி இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு எங்களை சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பிஸ்கட் கொடுத்தாங்க. ஹார்ட் ஷேப்பில் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. யோவுக்கு கொடுத்தாங்க. ஆனால் அவன் தான் சாப்பிட்றதுல ரொம்ப அடம் பண்ணுவானே. லேசாக சாப்பிட்டு பாருடா எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டா. திரும்ப பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பிஸ்கட்டு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட்டு. பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் அவளாக விளையாட ஆரம்பித்தா. இங்கே எங்கே போயிட்டு குடுன்னு ஓடிட்டு அங்கே இங்கேயும் விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் உட்காந்து ரொம்ப நாள் கழித்து பாட்டியை பார்க்குறோமா, அதனால நல்லா பேசிகிட்டு இருந்தோம். பாட்டி பார்த்திங்கன்னா எங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம், டெல்லி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அத்தைக்கும் டெல்லியில் பழக்கமானவங்க தான். நம்ம வந்து சொந்த பந்தம் எதுவுமே இல்லாமல் வேறு ஊர்லேருந்து வந்து இங்கே இருந்து பழகும்போது ரொம்ப 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 நல்லவங்க. எனக்கு இங்கே இருக்க எல்லாமே பழகியிருக்கவங்க எல்லோரும் அப்படி தான். நம்ம ஊரில் இல்லை நம்ம சொந்தக்காரில் இருந்தாங்க கூட நம்ம வந்து நல்லா இருந்தால் நிறைய பேருக்கு பிடிக்காது. நம்ம முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி வேறு மாதிரி பேசுவாங்க. அப்படி தான் நான் வந்து ஊர்லலாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய நல்லவங்களை தான் நான் பார்த்துருக்கேன். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவ்வளோ செஞ்சுருக்காங்க. அவங்க எந்த வித சொந்தமும் இல்லை, ரத்த பந்தமும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து இங்கே டெல்லியில் வந்து பழக்கமானவங்க தான். நம்மளை மாதிரி அவங்களும் இங்கே இருக்கவங்க, அவ்வளோதான். அப்படி
அப்படியே ஒரே ஃபேமிலி மாதிரி. அவங்களுக்கு ஒன்றுனா நம்ம போகிறது, நம்மளுக்கு ஒன்றுனா அவங்க வர்றது, அந்த மாதிரி தான் பழக்கம் ஆனாங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவ்வளோ அவ்வளோ நல்லா பேசுவாங்க பாட்டி. பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பாட்டி எனக்கு. அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு, 5 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து டீ காஃபி எப்போதும் குடிக்க மாட்டேன். காஃபி மட்டும் போட்டு தர்றேன், குடின்னு சொன்னாங்க. அப்புறம் காஃபியும் ஒரு ஸ்நாக்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு பாட்டிகிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். 6 மணிக்கிட்ட கிளம்பினோம். டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. யோகு தான் வரவே மாட்டேன்ட்டான். இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம், அப்புறம் போகலான்னு. அப்புறம் போகிற வழியில் வந்து மோமோஸ் கடை இருந்துச்சு. மோமோஸ் தான் சொல்லவே வேணாமா, எனக்கும் யோகும் எவ்வளோ ஃபேவரெட்னு. எங்கே மோமோஸ் கடை பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துடுவோம். நாங்கள் இங்கேருந்து பேக் பண்ணி அங்கே வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சாப்பிட்டோம். சூடாக அப்போ தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பிளேட் சிக்கன் மோமோஸ் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாப்பாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க மோமோஸை பார்த்தோன்னா. இப்போத்தோட அவளுக்கும் மோமோஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னோட யோகோடது மாதிரி. அவளும் இப்போ வந்து மோமோஸ் பார்த்துட்டானா கேட்க ஆரம்பிச்சிட்றா, எனக்கு வேணும்னு. அப்புறம் மோமோஸ் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்புனோம். அப்புறம் அந்த பரோட்டா வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு கேரளா ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே போய் கேட்டோம். பார்த்தா அங்கே காலி ஆகிடுச்சு. சரி, இன்னொரு தடவை வர்றப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா பின்னாடி வந்த யோகுவே அத்தையை காணோம். எங்கடா அப்படின்னு முன்னாடி போனால், அவன் தான் விளையாட்டு சாமானோன்னா அவனுக்கு வீடு ஃபுல்லாக அவனோட சாமானம் தாங்க இருக்குது. ஒரு கடையே வைக்கலாம், ஆனாலும் எப்போ வெளியே போனாலும் அவனுக்கு திரும்ப வாங்கணும். அவங்க அப்பத்தா கிட்ட அடம் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தான், அது வேணும் இது வேணும்னு. அவன் கேட்குறதெல்லாம் அவங்க அதிகம் ஜாஸ்தி விலை சொன்னாங்க. வேணாண்டா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு, அப்புறம் ஈவினிங் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாமாவும் அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. வரும்போது ப்ரான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதை க்ளீன் பண்ணி கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு சாதம் வச்சுக்கலாம் சிம்பிளாக. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இங்கே போயிட்டு வந்தது. அதை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யோகு தான் எடுத்தான், அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை என்னோட